ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, இன்னும் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ 9வது கொஸ்டின்லேருந்து தொடரலாம். நீங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 8 கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரியும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். கேள்வி நம்பர் 9. டெய்லி நம்ம நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வைக்கணுமா, டெய்லி பூ மாற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம டெய்லி பூ மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நிறைய இடத்துல பூ கிடைக்காது. இப்போ பனிக்காலம் மழைக்காலம் அப்படின்றதுனால பூ சீக்கிரமா வாடாது. ஸோ ஒரு 2 நாள் பூ நல்லா இருக்கும். இதுவே வெயில் காலமாக இருந்தால் உடனே வாடிடுங்க. காஞ்ச பூக்களோட நீங்க பூஜை பண்ணாதீங்க. பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம். பூவே கிடைக்கலனா கூட பரவாயில்லைங்க. ஆனால் காஞ்ச பூக்களோட நீங்கள் பூஜை பண்ணாதீங்க. அந்த காஞ்ச பூக்களை எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் விளக்கேத்துங்க. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அன்னைக்கு உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைங்க. ஏன்னா நெய்வேத்தியம் வைக்கணுன்றது நம்ம கட்டாயம் கிடையாது. பால் வைக்கலாம், வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கலாம், பழங்கள் நம்ம வீட்டில் இருந்தால் வைக்கலாம், பிஸ்கெட் வைக்கலாம், சாக்லேட் வைக்கலாம், வெல்லம் வைக்கலாம், உடச்சக்கல்ல வைக்கலாம். ஸோ நம்ம கையில முடியுதோ அதை வச்சு நம்ம விளக்கு ஏத்தலாங்க. கேள்வி நம்பர் 10. ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா, பெண்கள் மட்டும்தான் அதை செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ கண்டிப்பா ஆண்கள் செய்யலாங்க. ஏன்னா அவங்களுக்குமே நிறைய விஷஸ் இருக்கு. ஒரு பேச்சுலரா இருப்பாங்க, இல்ல ஒரு மனைவிக்காக வேண்டிட்டு கணவன் இந்த விரதத்தை செய்யலாம், மனைவிக்கு உடம்பு சரியாத போது செய்யலாம். அதே ப்ராசஸ் தான் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சுத்தபத்தமா இருக்கும்போது பூஜை ரூமுக்கு போகணுமோ அதேதான் ஆண்களும் சுத்தபத்தமா இருக்கும்பொழுது பூஜை ரூமுக்கு போகலாம். ஆனா நான்வெஜ் சாப்பிட்டுருக்கும் பட்சத்துல தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமா போய் விளக்கேற்றலாங்க. கேள்வி நம்பர் 11. நம்ம விளக்கேற்றும் போது கதவு திறந்து வைக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், நான் ஒரு பிளாட்ல இருக்கேன், இல்ல 10 குடுத்தனத்துக்கு நடுவுல இருக்கேன் அப்படின்ற போது கதவு திறந்து வச்சுதான் பூஜை பண்ணணுமா அப்படின்னாலும் கண்டிப்பா கதவை திறந்து வச்சுதாங்க பூஜை பண்ணணும். இல்லைங்க, எனக்கு கதவு திறந்து வைக்க முடியாத சூழ்நிலை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் விளக்கேற்றி தீப ஆராதனை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ மட்டுமாவது ஒரு 10 நிமிஷம் கதவு திறந்து வச்சுக்கோங்க, அப்புறம் கதவு முடிக்கோங்க. ஏன்னா சூழ்நிலைகள் சரியில்லைன்ற போது அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வீட்டில் பாட்டு போடும்பொழுது பாட்டை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வேற வழி இல்லைன்னா ஒரு சில விஷயத்த தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்ற போது நீங்க பெல் அடிக்கிறத தவிர்த்துக்கலாம். ஏன்னா பெல் அடிச்சா மத்தவங்க பக்கத்து வீட்டுல எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது பெல் அடிக்கிறத தவிர்த்துக்கலாம். கேள்வி நம்பர் 12. இதை கேள்வியாவும் வச்சுக்கலாம், ஒரு டிப்ஸாவும் வச்சுக்கலாம். நீங்க சாமி கும்பிடும்போது தயவு செஞ்சு காலையில எழுந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லி சாமி கிட்ட நீங்க சொல்லி அழுகாதீங்க. ஏன்னா சாமி கும்பிடும்பொழுது காலங்காத்தால எழுந்து நம்மளோட விஷயம் சொல்றோம் பட்சத்தை இந்த மாதிரி எனக்கு நடக்கவே இல்லை, என்னோட வீட்டுல இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க சொல்லி அழுக கூடாதுங்க. அந்த தப்பை மட்டும் கண்டிப்பா செஞ்சிடாதீங்க. ஏன்னா காலையில நம்ம சொல்லும்போது நம்மளையும் ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு நம்மளோட விஷயத்தை ஃப்ரெஷ்ஷா சொல்லணும். நிறைய பேர் வீட்டுல ஒரு துக்க சம்பவமா இருக்கலாம், ஒரு கஷ்ட காலமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த கஷ்டத்தை சாமி கிட்ட சொல்லி அழலான்னு தோணும். நீங்க சொல்லி அழுது தப்பில்லை. ஆனா அந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல நீங்க சொல்லி அழுகாதீங்க சாமி கிட்ட. பிரம்ம முகூர்த்த நேரத்துல எனக்கு நல்லபடியா நடத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்க விளக்கேத்துங்க. இது வேண்டுமே, இந்த விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோட மட்டும் விளக்கு ஏத்தாதீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம செய்யும் பொழுது 100% நடக்கும் அப்படின்ற. ஆனா அதே சமயத்துல நம்மளுமே நம்ம மனசாட்சியோட சுத்தபத்தமா நம்ம வீட்டையும் ஒரு மங்களகரமா எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களோட விஷ் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க விளக்கேத்துங்க. நீங்க அழுதுட்டே நெகட்டிவ் தாட்ஸோட காலையில நீங்க விளக்கு ஏத்தாதீங்க. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்லைங்க. பிரம்ம முகூர்த்த பூஜையில நீங்க வேண்டிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் நடந்திருக்கலாம், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதுக்கு எல்லாமே முதல்ல நன்றி சொல்லிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு நடந்த விஷயங்கள் கூட நடக்காம இருக்கலாம். எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கலாம். ஆனா நம்மள கடவுள் இந்த நிலைமையில வச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு விளக்க வேண்டிய விஷயம் நடந்துடுச்சு, நமக்கு நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு தாட்டோடய நீங்க சாமி கும்பிடுங்க. கேள்வி நம்பர் 13. இப்போ நான் விளக்கு ஏத்திட்டேன், ரொம்பவே டயர்டா இருக்கு, நான் தூங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் தூங்கக்கூடாதுங்க. அது ஒரு தவறான முறை. ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையில நம்ம காலையில எழுந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், அவங்களுமே வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம போய் தூங்கணும்னா அது நல்லா இருக்குமா?
சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு காலையில ஒரு விருந்தாளி வந்துடுறாங்க, அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்க போய் தூங்க முடியுமா? அது தப்பு தானே. அதனால அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. ஏன்னா சில பேர் நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. அப்ப காலையில எழுந்து பூஜை பண்ணி முடிச்ச உடனே தூக்கமா வருது அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு தூக்கம் வரும் பட்சத்துல நீங்க அந்த இடத்துல ஒரு சாமி பாட்டு கேளுங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு சமையல் பண்ணுங்க, இல்ல பசங்களுக்கு என்ன செஞ்சு தர்றதுன்றத யோசிங்க, இல்ல செடிக்கு போய் தண்ணி ஊத்துங்க, ஒரு மாடி இருந்தா ஒரு வாக்கிங் மாதிரி போங்க. உங்களால தூங்காம என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க செய்யுங்க. எப்ப தூங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேல நீங்க தாராளமா தூங்கலாங்க. கேள்வி நம்பர் 14. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுறதுக்குனால விரதம் இருக்கணுமா, இல்லை நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணுமா, இல்லை வேற ஏதாவது விரதம் கடைப்பிடிக்கணுமா அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் இருக்கிற போல் வீட்டில் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அதே போலவே இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் விளக்கேற்றுற நேரம் மட்டும்தான் இல்லை மாறும். நீங்கள் சாயங்காலம் ஏற்றுறதோ இல்லை காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஏற்றுறதோ அதை காலையில் 3:30லேருந்து ஒரு 5:30க்குள்ளே ஏற்றணும். அது மட்டும்தாங்க இங்கே மாறும். மற்றபடி நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எவ்வளோ சுத்தபத்தமாக நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேள்வி நம்பர் 15. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி விளக்கேற்றுறேன், அதனால எனக்கு கேட்டதெல்லாம் நடந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் கேட்டது நடந்துரும்பா அப்படின்னு நீங்கள் இருந்துடக்கூடாதுங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வேலை கேட்டு ஒரு விளக்கேற்றுறீங்க, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டு விளக்கேற்றுறீங்கன்னா அதில் நீங்கள் எந்தளவு சுத்தபத்தமாக விளக்கேற்றுறீங்களோ அந்தளவு உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் கொடுக்கணும். நிறைய கம்பெனிஸ் போய் வேலை தேடுறதோ இல்லை அதுக்கு என்ன முயற்சி உங்களால் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கணும். கடவுள் நமக்கு வேண்டியதை கட்டாயம் நிறைவேற்றி தருவார். ஆனால் அதுக்கு நம்ம முழு முயற்சியும் கொடுக்கணுங்க. அதுதான் அங்கே முக்கியம். என்னால் முடிஞ்ச அளவு உங்கள் மனசில் இருக்க சந்தேகங்களுக்கு நான் விடை சொல்லியிருக்கேங்க. நான் சொன்ன பதில்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.